மச்சான் டிக்கெட் எவ்வளோடா? 120 ரூபா. ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை, ஒரு வாட்டி பார்க்கலாம். சான்ஸே இல்லப்பா ஏஎல் விஜய். ஓகே, ஐம் பேக் வித் another movie review. நீ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி நடிச்ச வனமகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So without going further, let's do this review, guys. வனமகன் ஸ்டாரிங் ஜெயம் ரவி அண்ட் சைஷா, அப்புறம் நம்ம ஏஎல் விஜயோட டைரக்ஷன்ல வந்த படம் இது. ஸோ ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா தனி ஒருவன் படம் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கிரேஸ் இருக்கு தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில. பிகாஸ் பெஸ்ட் ஆக்டிங் அதுல கொடுத்துருக்க பிளாக் பஸ்டர் மூவி அது. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி மேல நிறைய பேர் நம்பிக்கை வச்சாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஜெயம் ரவி ஃபேன்ஸ், புது ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ இந்த படத்துல ஜெயம் ரவி ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது பெஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் டீசன்ட் மூவி, குட் மூவி, ஒன் டைம் வாட்சபிள். எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஸ்கிரீன் பார்க்கும்போது. இந்த மூவி பத்தி பேசணும்னா ஜெயம் ரவி ஒரு காட்டுவாசி. இந்த படத்துல அவர் நேம் வாசி. ஒரு வில்லேஜ்ல இருப்பாரு, ஒரு காட்டுல இருப்பாரு. இதுதான் என்னோட உலகம். ஸோ அவுட் சைட் சிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது, இதுதான் என்னோட உலகம், உலகம்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுல வாழ்ந்துன்னு இருப்பாரு. ஸோ ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணுவாருன்னா சிட்டிக்கு போவாரு. சிட்டிக்கு போயிட்டு நடக்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமா ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்கோர்ஸ் இந்த படம் பார்க்கும்போது லைட்டா டார்ஜன் ஃபீல் இருந்தது. அது அந்த படத்துலயும் டார்ஜனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு காட்டுல இருப்பாரு காட்டுவாசியா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு சந்திப்பாரு. அந்த மாதிரிதான் இந்த ஸ்டோரியே போகும். ஸோ அவர் சிட்டிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சைஷா மீட் பண்ணுவாரு. சைஷா நேம் இந்த படத்துல காவ்யா, அவங்களும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சைஷாவை மீட் பண்ணுவாங்க. சைஷா அவங்க வீட்டுல தங்க வச்சுக்குவாங்க ஜெயம் ரவியை. ஸோ அவங்க ரெண்டு பேர் வீட்டுல இருக்கும்போது நிறைய ஃபன்னியான திங்ஸ் எல்லாம் நடக்கும். நம்ம தம்பி ராமையா சார் இதுல இருக்காரு, சூப்பர் ஆக்டிங் பண்ணிருக்காரு. ஸோ அந்த வீட்டுல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்ட் நல்லா கிரியேட் ஆயிட்டு ஜெயம் ரவிக்கு சைஷா மேல லவ் வரும். ஓகே, ஆப்வியஸ்லி டார்ஜன் படத்துலயும் அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த படத்துலயும் இதே மாதிரி தான் நடக்குது. இட்ஸ் நாட் ஏ கிரேட் ஸ்டோரி. லைக் ஏஎல் விஜய் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் a குட் மூவி, ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலியோட போய் கண்டிப்பா பார்க்கலாம். தப்பா எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஜெயம் ரவி உடம்பு நல்லா ஃபிட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி உடம்பு நல்லா குறைச்சிருக்காரு. தட் மேக்கப் பயங்கரமா மேக்கப் பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி இந்த படத்துல. ஒரு மாதிரி கருப்பா காட்டுறதுக்கு ஆப்வியஸ்லி ஜெயம் ரவி ஃபேரா இருப்பாரு. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அந்த காட்டுவாசியா இருக்கும்போது நல்ல மேக்கப்ல கருப்பா போட்டு சூப்பரா காட்டிருக்காங்க. மியூசிக் கூட ஓகே தான். மியூசிக் ரொம்ப கெத்தன்னு சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இப்போ கடம்பன் மூவி ஒரு ஃபாரஸ்ட் மூவி தான், இதுவும் ஒரு ஃபாரஸ்ட் மூவி தான். கடம்பன் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்யா ஒரு வில்லேஜ்ல இருப்பாரு. அவங்க வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதர் வேர்ல்டு தெரியும். ஸோ வெளியே தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கடம்பன் நம்ம ஆர்யாவுக்கு தெரியும். வென் கம்பேர்ட் டு வனமகன்ல ஜெயம் ரவி காட்டுல தான் இருப்பாரு. பட் வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் சிட்டிக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம சைஷா வீட்டுல இருப்பாரு. அங்கிருந்து அவங்க ரெண்டு பேருக்கு லவ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி ஒரு மனுஷனா உருவாகி வருவாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அவருக்கு தெளிவு வந்துடும். ஸோ என்னடா இவ்வளவுதான ஸ்டோரி அப்படின்னு கேட்பீங்க. அது இல்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் இருக்காரு. இஸ் a கிரேட் வில்லன். வேற யாரும் இல்ல, நம்ம பிரகாஷ் ராஜ் சார் இந்த படத்துல இருக்காரு. எஸ். ஸோ ஜெயம் ரவிக்கு அவங்க பொண்ணு மேல லவ் வந்தது சுத்தமா பிரகாஷ் ராஜுக்கு பிடிக்காது. பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஜெயம் ரவி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டின்னு போறதுக்கு பிளான் பண்ணுவாரு. அது சுத்தமா நம்ம ஜெயம் ரவிக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ கிளைமேக்ஸ்ல எப்படி நம்ம பிரகாஷ் ராஜ வின் பண்ணிட்டு சைஷா லவ் பண்ணுவார் நம்ம ஜெயம் ரவி. அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நான் படம் பார்த்ததுல எனக்கு பிடிச்சது என்ன விஷயம்னா நம்ம ஜெயம் ரவியோட குட் அட்டம். பிகாஸ் அவர் தான் டிஃப்ரெண்ட் அட்டம் பண்ணிட்டே வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மிருதன் ஒரு ஜாம்பி பேஸ்ட் மூவி பண்ணாரு. அதுக்கப்புறம் வனமகன், இன்னும் நிறைய மூவிஸ் அப்கமிங் மூவிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் யோசிச்சு பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி மிருதன் 2 கூட வரப்போகுது. இந்த படத்துல பாசிட்டிவ் பத்தி பேசணும்னா நம்ம ஜெயம் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ், ஏஎல் விஜயோட டைரக்ஷன், பிளஸ் நம்ம சைஷா சொல்லி ஆகணும். பிகாஸ் அவங்க ப்ரீவியஸா நடிச்ச படத்தை எல்லா படத்தை விட இந்த படத்துல அவங்க பெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சரி, செம்ம ஃபேரா இருக்காங்க, செம்ம அழகா இருக்காங்க படத்துல பார்க்கும்போது, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. அண்ட் த பேட் அபவுட் திஸ் மூவி இஸ் த ஸ்டோரி ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும்னு நினைச்சுதான் நான் படத்தை பார்த்தேன். பட் இட்ஸ் ரொட்டீன் ஸ்டோரி. ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் அண்ட் ஃபீல் வந்து பார்க்கும்போது நிறைய ஃபாரஸ்ட் பேஸ் மூவிஸ் வந்துனே இருக்கு. கடம்பன் வந்துச்சு, அதுக்கப்புறம் வனமகன், அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரியல. டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி எடுத்துருக்கலாம் இன்னும் படத்தை. பட் படம் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் a nice மூவி, ஒன் டைம் வாட்சபிள். நீங்களும் போய் தியேட்டருக்கு போய் பாருங்க. படம் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா ரிவ்யூ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் மீன்ஸ் a lot. ஸோ அதனால தான் நான் ரிவ்யூன்றது கொடுக்குறேன். ஃபார் ஜெயம் ரவி ஃபேன்ஸ் அவங்க பார்க்கும்போது சூப்பரா நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி, டிஃப்ரெண்டான கெட்டப்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணும். மியூசிக் நாட் இஸ் பெஸ்ட். மியூசிக் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் ட்ரைபல் மூவியால. அண்ட் நெகட்டிவ் திங், ஒன் மோர் நெகட்டிவ் திங் இஸ் சிஜி ஒர்க். ஸோ அவங்க சின்ன சின்ன சிஜி ஒர்க்ஸ்ல இருக்கு இந்த படத்துல. அதெல்லாம் இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி நடிச்ச வனமகன், இட்ஸ் a குட் மூவி வித் குட் ஆக்டிங் ஃப்ரம் ஜெயம் ரவி as well as ஏஎல் விஜய்ஸ் டைரக்ஷன். படம் பார்க்கும்போது போரும் அடிக்காது, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னாது.
அப்படியே போவோம் படம் பார்க்கும்போது. சரி, நீங்க போய் படத்தை தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll be back with another review.